4வது இருக்கு. ஆத்ராம் யஹ்கரிணீம் யஷ்டிம் புஷ்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீம் சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோம ஆவஹா. இந்த எஷ்டி புஷ்டி மாத்தி சொல்லலாம் அப்படின்னு அந்த காலத்துல வியாக்கியாத்தாவே எடுத்திருக்கா. ஏன்னா இந்த இடத்துல அப்படி வரும். சில இடங்கள்ல மாத்தி சொல்லலாம், சில இடத்துல சொல்லக்கூடாது. இப்ப சஹஸ்ரநாமத்துல புருஷஹாங்கிற நாம 2 இடத்துல வரும், கோவிந்தன்கிற நாம 4 இடத்துல வரும். நீங்க சட்டுன்னு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, சஹஸ்ரநாமம் சொல்லும் போது துளி ரொம்ப இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் திரும்பி அது முதல்ல வந்துடும். ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச திருப்பி விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ ஏன் இன்னைக்கு முடிவே அடைய மாட்டேங்கிறதுனா இங்கேயோ தப்பிருப்போம். அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சஹஸ்ரநாமம் சொல்லும் போது. இப்ப ஸ்ரீஸ்துதின்னு தேசிகன் எழுதியிருக்கார். 3 இடம் வரும். எஸ்யாம் கச்சன், எஸ்யாம் நித்யம், எஸ்யாம் யஸ்யாம். இதெல்லாம் சின்ன வயசுல கத்துக்கும் போது இதுக்கெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஞாபகம் வச்சுப்போம். YT YS YM. ஸோ YT எடுத்து YS எடுத்து YM இப்படிதான் ஞாபகம் வச்சு, ஏன்னா இல்லாட்ட விட்டு போயிடும். அந்த மாதிரி இப்போ சங்கரர் வியாக்கியானம் பண்ணும்போது சதசக்ஷரம் அக்ஷரம் அப்படின்னு தான் சஹஸ்ரநாமத்துல பண்ணியிருக்காரு. சதசக்ஷரம் அக்ஷரம் இப்படிதான் பிரிச்சிருக்காரு. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பட்டர் பிரிக்கும் போது எப்படி பிரிச்சிருக்காரு தெரியுமோ? சதக்ஷரம் அசத்க்ஷரம் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. சதக்ஷரம் அசத்க்ஷரம் அப்படின்னு தான் படிக்கணும். அப்படிதான் அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்ப அப்படி படிச்சா இப்படி படிச்சா தப்பு இருக்கான்னு கேட்டா ரெண்டுமே சரிதான். வியாக்கியானம் பண்ணும்போது அப்படி பிரிச்சிருக்கா. அதனால அதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல புஷ்டிம் எஷ்டிம் மாத்தலான்னு விட்டார். அந்த ஒரு சின்ன சலுகையை கொடுத்திருக்கார் வியாக்கியாத்தா. அதனால சுவர்ணாம் சோபன வர்ணாம், பார்க்கறதுக்கு ரொம்ப ரமணீயமா இருக்கக்கூடிய கலர். ருக்கும ரூபிணி கோல்டு கலர்ல இருப்பவள். பிரதிகூல அனுகூல பீஷண ரமணீய பிராகிருத திவ்ய ரூபாம். பிரதிகூலமா இருக்கக்கூடியவா அனுகூலமா இருக்கக்கூடியவா அத்தனை பேருக்கும் பிடிச்சவா மாதிரி இருக்கா. ஈவன் பீப்புள் ஹூ மே பி அகெயின்ஸ்ட் ஹர் will still like her. இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஹனுமான் ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தை நீங்க ஒரு ஸ்லோகத்தையும் பண்ணி பாருங்க. அவர் ஸ்ரீலங்கா பட்டின பிரவேசம் பண்றார். பண்ண உடனே ஒரு சிறு பூனையின் அளவு, பூனையா மாறல, பூனையின் அளவுல போயிட்டார். ராத்திரி ஒரு 2 மணிக்கு போயிட்டு கார்த்தால வந்துடுறார். இப்போ உள்ள போயிருக்கார். போகும்போது முதல்ல அந்த புஷ்பக விமானத்துல போய் தேடுறார். ஸ்ரீ சுந்தரகாண்டத்தை வாசிச்சேன்னா தெரியும். அந்த சுந்தர காண்டத்துல அவர் போய் தாயார அந்த புஷ்பக விமானத்தை தேடுறார். ஏன்னா இந்த படங்கள்ல எல்லாம் ஹீரோயின் அப்படியே கட்டி ஏதாவது ஒரு பெரிய கோடவுன்ல வச்சிருப்பா. அதனால எங்கேயாவது சீதையை கட்டி வச்சிருக்காரோ, கிச்சன்ல பாவம் போய் தேடுற. மகிஷானாம் மயூராணாம் ஜபாகஷா, மயிலுடைய மாம்சத்தை சமைச்சு வச்சிருக்கா. அதுல நல்லா அது சின்ன சின்ன துண்டா போட்டு வடுமாங்கா மாதிரி ஏதோ போட்டு வச்சிருக்கா. அப்புறம் அங்க பக்கத்து மகிஷாதீனாம் எருமையெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. அதனால நடுவுல குண்டாங்க நடுவுல எங்கேயாவது சீதையை உட்காந்துட்டு இருக்காளோ என்னவோ இதெல்லாம் உட்காந்து தேடிட்டு இருக்காரு. அப்போ புஷ்பக விமானத்துக்கிட்ட போகும்போது ஹேங்கார் இருக்குங்க, அங்க விமானத்தை வச்சிருக்கா. உள்ள போய் பாக்குறாரு. உள்ள போய் பார்த்தா பத்மினி பத்மஹஸ்தா. உள்ள போனோன்னு அந்த விமானத்துக்குள்ள மகாலட்சுமியுடைய சிலை இருக்கான் உள்ள, திவ்யமங்கல விக்கிரகம். அதை பார்த்தோம்னா ஹனுமான் மனசுக்குள்ள யோசிக்கிறார், என்னடா உன்னை புரிஞ்சுக்கவே முடியல, இங்க லக்ஷ்மி ஆராதனம் பண்ற, அதே லக்ஷ்மியான சீதையை நீ கடத்தின்னு வந்திருக்கியே அப்படின்னு யோசிக்கிறார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்துல பிரதிகூல அனுகூல, பிடிச்சிருக்கவா பிடிக்காதவாளுக்கு கூட மகாலட்சுமியை பிடிச்சிருக்கு பாருங்கிறதுக்கு அடையாளம். அதனால சூரியாம், எவள் ஒருவள் நித்திய சூரிகளுக்கு, ஞாபகம் வச்சுங்கோ, சதா பஷ்யந்தி சூரையகான்னு வருதா வேதத்துல. சூரையகான நித்திய சூரிகள்னு அர்த்தம். சூரிகள் பகுவச்சனம் ப்ளூரல். யார் இவாள்னா? தேர் ஆல் லைக் த அபாரிஜின்ஸ். நீங்க ஆஸ்திரேலியா பக்கம்லாம் போனீங்கன்னா அவள்லாம் அங்க இருக்கக்கூடிய பிரதமத்திலேருந்து இருக்கக்கூடிய குடிமக்கள். இப்ப இந்த ஆஸ்திரேலியாலாம் போனா அவள்லாம் சண்டை போடுறா, நீங்க எதுக்கு விதேசத்துலேருந்து வரேள்? அங்க ஆஸ்திரேலியன்ஸ்னு சொல்லிக்க கூடியவாளே அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. இப்ப அமெரிக்கால போறோம் இல்லையா, அங்க பிளாக்ஸ் ஒயிட்ஸ் எல்லாம் இருக்கா. அவள்லாமே ஒருத்தர் ஆப்பிரிக்காலேருந்து வந்தவா, ஐரோப்பாலேருந்து வந்தவா. அங்க இருக்கக்கூடிய ஒரிஜினல் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு இருப்பா. அங்கெல்லாம் ஆமிஷ் கவுண்டின்னு ஒரு இடத்துல, அந்த இடத்துல இருக்கான். அவள்லாம் இன்னைக்கும் நீங்க அங்க அமெரிக்காலேயே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், சின்ன சின்ன கிராமம் இருக்கும். நான் இந்தியானா போலீஸ் கிட்ட போகும்போது என்ன அங்க ஆதரிச்சவா கூட்டுன்னு போனா, நீங்க ஆச்சரியப்பட்டு போவேள். அந்த கிராமங்கள்ல எல்லாம் என்ன தெரியுமோ, they don't use electricity. நம்ம எப்படி இந்த உரல் கிரல் வச்சுட்டு இருக்கோமோ அதை அவ யூஸ் பண்றா. அங்க அந்த குதிரை மகிஷ அஸ்வாதீனாம்னு நம்ம என்னெல்லாம் மிருகங்கள் இருக்கோ அதுதான். they don't want to go to modernity. அவள்லாம் தான் ஒரிஜினல் பீப்புள். ஆனா அங்க போனோடனே சண்டை போடுறா பாருங்க, நீ எதுக்கு என் நாட்டுக்கு வந்தேன்னு. அவளே அந்த நாட்டை சேர்ந்தவா இல்லை. அப்படின்னா இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரிஜினல் பீப்புள்னு இருக்கா இல்லையா, வைகுண்டத்தை சேர்ந்த ஒரிஜினல் பீப்புள் நித்திய சூரிகள்னு பேர்.
அந்த நித்திய சூரிகள்னு சொல்லலாமா? சூரிகளால் வணங்கப்படக்கூடியவளுக்கு சூர்யான்னு பேர். ஞாபகம் வச்சுங்க. சூர்யானா நீங்க வேற யாரையும் நினைச்சு இப்போ. அதனால சூர்யாம், எவள் ஒருவள் நித்திய சூரிகளால் போற்றப்படுபவளோ, எவள் ஒருவள் ஜீவாத்மாவை ரட்சிப்பவளோ, எவள் ஒருவள் சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்காளோ. இப்போ நம்ம அர்க்கியம் விடும்போது தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்விஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருதசங்க சக்கரஹா ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்சரக்ஷமாம் சரணாகதம். இந்த கடைசி 2 வரி மகாபாரதம், திரௌபதி சரணாகதி. முதல் 2 வரி கூர்ம புராணம். தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நம்ம உபனிஷத் சாரத்தை இந்த ஸ்லோகம் எடுத்து சொல்றது. ஏஷ அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. சூரியனை பார்த்தா அந்த சூரிய மண்டலத்துல நடுவுல ஒரு தாமரை தெரியுமா? சூரியனை பார்த்தா பார்க்கவே முடியல, நீர் உட்காந்து அதுல தாமரை வேற தெரியுதுங்கிற பார்த்த ரிஷி ஒருத்தர் சொல்லியிருக்கார். அதுல ஒரு தாமரையா, தாமரையில இருக்கக்கூடிய பெருமாளா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, அவருக்கு கோல்டு மீச. அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, ஹிரண்ய கேஷஹா, கோல்டு கலர்ல முடி. கோல்டு முடிங்க பார்த்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன். லசித் மலிங்கான்னு நம்ம ஸ்ரீலங்கால நல்ல அவர் ஆடும்போது அப்படியே அந்த மெய்வண்ணன் நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இடுவார் இளங்கியாட எய்வண்ணன் சிலையா இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் அரவிந்தமும் கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோம் என்ன திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல. அவருடைய குழல் கற்றை பார்த்தா சிக்குரம் பகுளம் விரளம் பிரமரம் மிருதுளம் வச்சனம் விபுலம் நயனம்னு அவ்வளவு சுருண்டு இருக்கும். அதுல நன்னா அந்த கோல்டு கலர்ல இருக்கும். ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே இல்லையா? அதுலயும் அவ அந்த லங்காவை சேர்ந்தவளுக்கு சிம்ஹம் தான் அந்த ஷர்ட்ல இருக்கும். அதனால நரசிம்மரை பார்த்த மாதிரியே இருக்கும். நரசிம்மருக்கு நடுவுல ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. அதனால லசித் மலிங்கா அவர் வரும்போது பெருமாள் நடந்து வரா மாதிரி இருக்கும். கதசிம்ம கதி வீரோ ஷார்தூல விஷபோபமோ. இவருக்கே இது இருக்கும்போது சவித்ர மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயணனுக்கு ஹிரண்யகேஷகா இருக்காதா? ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு, அப்பேற்பட்ட பகவான். சரி, அவர் மத்தியவர்த்தியா இருக்கார். தாயார் எங்க இருக்கா? அவர் இருக்கிற இடத்துல அவர் இருந்து ஆகணும். அதனால மத்தியவர்த்தியா, அவருக்கு மத்தியவர்த்தியா தாயார் இருக்கா. சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா அவளும் இருக்காளா? சூர்யாம், நித்திய சூரிகளால் போற்றக்கூடியவள், ஜீவாத்மாவை ரட்சிப்பவள், சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியவள். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்லோகம் சொல்றது. ஹிதாய சர்வ ஜீவானாம் பிரசூயே தத்வ பத்ததிம் ரமயாமி புனஸ்தத்ர புக்த்யா முக்த்யா யதார்ஹதஹ நியச்சாமி ததா காலைஹி சஜீவாம் தத்வ பத்ததிம் சூரிப்யஸ்ச ஹிதா நித்யம் சூரியரூபார்க்க மண்டலே. அர்க்க மண்டலே, அர்க்கனா சூரியன். கொனார்க், ஆர்க் இருக்கு இல்லையா? இந்த ஆர்க்கம்னா சூரியன் அர்த்தம். அர்க்கஹானா சூரியன். சூரியனுக்கு பிரதானமான இடங்கள் இருக்கு. இதெல்லாம் there is immense scope in Sanatana Dharma for research. And we as a religion are very open to research. ஞாபகம் வச்சுங்கோ. Our religion doesn't prohibit anybody from researching. ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமோ? நான் மற்ற மதங்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ கிரிட்டிக் பண்றதுக்கோ எனக்கு தகுதி கிடையாது, ரொம்ப ஞானமும் கிடையாது. ஆனா தெரிஞ்சு வைக்க சொல்றேன், பொதுவான இந்த வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்ல எல்லாம் யூ கேன் நெவர் கொஸ்டின் த ரிலிஜன். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, வேதத்துக்கு அப்பௌருஷேயம்னு பேர். அப்பௌருஷேயம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேசிகன் எடுக்கிறார். அப்பௌருஷேயைர் அபிவாக் பிரபஞ்சைகின்னர், புருஷனால எழுதப்படாதது. ராமாயணம் யார் எழுதியிருக்கா? மகாபாரதம், திருவாய்மொழி நம்மாழ்வார். என்ன சார் இவ்வளவு சிம்பிளா? வேதம் யாருன்னே தெரியாது. கரெக்டா? வேதம் யார் எழுதியிருக்கானே தெரியாது. இப்போ இத பெரியவாள்ல என்ன சொல்லுவா? அனாதி காலமாய் வரக்கூடிய வேதம். எப்போ ஆரம்பிச்சதுன்னே தெரியாது சார். வேதம் வருது, சவுண்டு எல்லாம் சொல்றோம். ஆனா இப்ப நம்ம மாத்திர நீங்க குழந்தைக்கு சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஜெனரேஷன் யோசிச்சு பாருங்க. நீங்க நான் கேள்வி கேட்கலையே, ஐ நெவர் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நீங்க இப்ப இருக்க காலகட்டத்தில் சொல்லவே முடியாது. அவ கேள்வி கேட்கறதுக்குனே ஒரு ஜாதி பிறந்திருக்கு. கேள்வி கேட்பா. இப்ப நீங்க சொல்றேன், வால்மீகி ராமாயணம் எழுதினர், வியாசர் மகாபாரதம் ஆக்கும் எழுதினர், வேதம். அப்போ அந்த எங்கேன்னு வந்ததுன்னே தெரியல. ஹவு இஸ் இட் பாசிபிள் பாட்டி? யூ டெல் மீ, சம்படி ஹேஸ் டு ரைட் நோ அப்படின்னு அது கேட்கும். அது கேட்கறது 100% கரெக்ட் கேள்வி. நமக்கு எழுதிதானே பார்த்திருக்கோம். யாராவது எழுதாம அப்படியே புஸ்தகம் அப்படியே ஆகாயத்தை திடீர்னு பார்த்த ஒரு ரிஷி டபக்குன்னு ஒரு புஸ்தகம் உதிச்சுதுன்னா சொல்வா? அது நம்புமா அந்த குழந்தை? அப்போ there is scope for questioning. இது குழந்தை கேட்டதுக்கு பதில் இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். பட் யூ கேன் ஸ்டில் question.
இப்போ ஏனைய மத்தங்கள்ல என்ன சொன்னா, அவர் ஆடோட போனார், ஒரு மலையின் உச்சிக்கு போனார், அவருக்கு எல்லா ஞானமும் வந்துடுத்து, புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டார். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? கேட்கலாம் இல்லையா? எப்படி அது ஆகாயத்திலேன்னு வந்தது? கேட்க கூடாது. கேட்டேன்னா அடுத்தது உங்க கண்ணு உங்க உடம்ப பார்க்கும். புரியுறதோ? அலங்கிருத்திய சிரச்சேதம்னு பேர் இதுக்கு. தலை அங்க இருக்கும். ஆழ்வார் எடுத்தார், கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும்னர். கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலம், இந்த 2 ஆபரணம் மட்டும்தான் புறத்தியாளுக்காக. நீங்க காதுல இப்போ இப்போ தாய்மார்கள்லாம் இங்க இருக்கா, வளையல் போட்டுக்கிறீங்கன்னா நீங்களே வளையலோட அழகை பார்க்கலாம். அது மேட் ஃபினிஷா, ஆன்டிக் ஃபினிஷா, இல்லாட்டா 2 இருக்கா, கம்பி வளையல, எல்லாமே பார்க்கலாம். ஆனா இப்ப அட்டிகை போட்டுட்டேன்னு வச்சுங்கோ, நீங்களே பார்க்க முடியாது. கண்ணாடி எதிர்க்க போய் நின்னாதான் பார்க்க முடியும், இல்லாம பார்க்க முடியாது. காதுக்கு குண்டலம், அதனால ஆழ்வார் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலம், இது 2த்தையும் நம்மளால பார்க்க முடியாதுன்னர். இந்த கேள்விகள்ல நீங்க அங்க போய் கேட்டேன்னா பார்க்க முடியும். தலை அங்க இருக்கும். இப்ப தலையால் நீங்க பார்த்துடலாம் பாருங்க, குண்டலம் இதெல்லாம் இருக்குன்னு. அதனால ஏனைய மத்தங்கள்ல இந்த ரிசர்ச்சுக்கு ஸ்கோப்பே கிடையாது. ஆனா பாரத தேசத்துல சனாதன தர்மத்துல யூ கேன் ரீசர்ச், பட் டூ இட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. எதுவுமே ரெஸ்பெக்டோட பண்ணுங்க. அந்த மாதிரி இப்ப சூரியனை வழிபடக்கூடிய சமயங்கள் இருக்கான்னு கேட்டா, தெற்குல நம்ம சூரிய நாராயணர் கோவில்லாம் இருக்கு, பட் சவுத்தை விட எந்த இடம் ஒரு பெல்ட்ன்னு சொல்லுவா ஷௌரத்துக்கு. ஒரிசாலேந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரம், மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், பாகிஸ்தான், காஷ்மீர், இது ஒரு பெல்ட் ஃபார் ஷௌரா வர்ஷிப், சன் வர்ஷிப். மோதேரான்னு ஒரு கோவில் உண்டு, கொனார்க்குன்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு. மயூர கவி கேள்விப்பட்டிருக்கேளோ? மயூர கவின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ரொம்ப ரோகம், கண்ணெல்லாம் தெரியாது. சூரிய சதகம்னு ஒண்ணு எழுதினார், 100 ஸ்லோகங்கள், 7வது நூற்றாண்டுல. ஆச்சரியம், கண்ணு கிடைச்சிடுத்து. ஏன்னா பொதுவா ஜாதகத்துல சூரியனுடைய ஸ்தானத்தை ரொம்ப முக்கியமா வச்சுப்பா ஆரோக்கியம் சொல்றதுக்கு. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத் ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேத்து மோக்ஷமிச்சேத்து ஜனார்தனாத் அப்படின்னு புராண வச்சனம். அதனால சரி, இதெல்லாம் விடுங்க. முல்தானுன்னு ஒரு இடம் பாகிஸ்தான்ல, மூலஸ்தானம்னு பேரு. அங்கதான் the most beautiful of all sun temples இருந்ததா நான் சொல்லல. உஸ்பெகிஸ்தான்லேருந்து வந்த ஆல்பரோனிங்கிறவர் இண்டிகாங்கிற புஸ்தகத்துல சொல்றார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்தாராம். அந்த இடத்துல அவ்வளவு அழகா கோவிலாம். நடுவுல இருந்த சூரிய நாராயணருடைய மூலவர் காத்துல மிதந்துன்னு இருக்காராம், ஃப்ளோட்டிங் இன் ஏர். எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா, ஒரு சாலியே அது சொல்லுவா, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வச்சு யூ கேன் பிளேஸ் த அயர்ன் பில்லர்ஸ் இன் சச் அ வே that the magnetic pillars can actually help support the idol without having any substratum at the base. எப்படி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. மூலவர் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கார். கரெக்டா நம்ம கோவில்கள் எல்லாமே சூரியனுடைய கிரணங்கள் படுற மாதிரி தான் கோவிலே கட்டியிருப்பா. இத்தனை நாள்ல சூரியன் படம் ஒண்ணுமே இல்லை. அங்கோர் வாட்டுங்கிற கோவில் பரம விஷ்ணு லோகான் இன்ஸ்கிரிப்ஷன்ல எடுக்கிறா, கன்ஸ்ட்ரக்டட் பை சூரியவர்மன் II of the Khmer dynasty in the 13th century on the banks of the river Siam Reap in Cambodia. கம்பூஜ தேசம்னு பேர். அந்த இடம் எப்படின்னா, சம்மர் சால்ஸ்டிஸ் அண்ட் ஈக்வினாக்ஸ் அழகா ஒரு இடத்துல சேர்ற இடத்துல தான் அந்த கோபுரம் வரும். ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் பிலீவ் தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ டெம்பிள்ஸ் பிசைட்ஸ் த பிரமிட்ஸ் ஆஃப் ஷின்சி இன் மெக்சிகோ வேர் த பிளானட்டோரியம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை த டெம்பிள். பொசிஷனை பார்த்து கோவில் கட்டியிருக்கா. காஷ்மீரத்துல கார்கோட்டா டைனஸ்டியை சேர்ந்த மார்க்கண்டேய சூர்யா டெம்பிள்னு ஒன்று இருக்கு, ரூயின்ஸ்ல இருக்கு. பியூட்டிஃபுல் சன் டெம்பிள். அதெல்லாம் ஆச்சரியம், எப்படி ஆச்சரியம் தெரியுமா? இஃப் யூ கோ டு ஈஜிப்ட் you will find that they have worshipped the sun, the moon and the stars. லக்ஸர்ங்கிற இடத்துல, ஆஸ்வானுக்கு முன்னாடி லக்ஸர்ங்கிற இடத்துல சன் டெம்பிள் இருக்கு. அதனால சூரியனுக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியவள்னா தாயார். அப்படின்னா அத்தனை சம்பிரதாயங்களும் ஏதோ ஒரு விதத்துல சூர்யாம்னு சொல்லக்கூடிய தாயாரை கொண்டாடி இருக்கு. அதனால சுவர்ணாம் சூர்யாம், அப்பேற்பட்டவள் யார்? ஹேமமாலினி. யார போய் கேட்கணும்? தர்மேந்திரா. அதனால ஹேமம் ச பர்வதம் திவ்யம் என்ன அர்த்தம்னு இந்த ஹேமமாலினி கெடுக்கிறா. ஒரு கோல்டு மாலைனா வெறும்ன கோல்டுல இருந்தா, சிலதெல்லாம் பியூர் கோல்ட்ல இருந்தால்தான் நீங்க திருப்பி கொடுக்கும் போது அவன் ரொம்ப போட மாட்டான் வேஸ்டேஜ்லாம். இந்த ரத்னங்கள்லாம் பதிச்சுடுத்துன்னு வச்சுங்கோ, அவ்வளவுதான் வேஸ்டேஜ்னு எடுத்துப்பா. ஆனா ரத்னங்கள், பவழம், முத்தெல்லாம் பதிச்சாதான் ஒரு அழகு. அதனால சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாலையா கோத்தா அதுதான் தாயாருக்கு மாலையா. யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், இதை நீங்க உங்களுக்கு சமயம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. இந்த லக்ஷ்மி சஹஸ்ரம்னு ஒரு காவியம் சொன்னேன் இல்லையா,
அதுல எவ்வளவு ஸ்லோகம் இருக்குன்னு சொன்னேன்? 1008 ஸ்லோகம். அவ்வளவுதான், சிம்பிள். லக்ஷ்மி சஹஸ்ரம்னு சொல்லியாச்சு. த ஆன்சர் இஸ் இந்த கொஸ்டின். லீக் ஆயிடுது ஆன்சர். லக்ஷ்மி சஹஸ்ரம் 1008 ஸ்லோகங்கள். ஸ்லோகங்கள், நாட் நாமம். ஸ்லோகம் 4 வரி, 3 வரி, 2 வரி, 5 வரி, இந்த மாதிரி 1008 ஸ்லோகம் அந்த கவி ஒருத்தர் எழுதியிருக்கார். வெங்கடாத்வரி கவின்னு பேர், பெரிய மகான். அவர் இந்த ஸ்லோகங்களை சாப்டர்ஸா பிரிச்சிருக்கார். நம்ம பெரியவாள்னா சாப்டர்ஸ் ரொம்ப அழகா பிரிப்பா. ராமாயணத்துல அந்த 7 விஷயத்துக்கும் என்ன பேர் தெரியுமோ? காண்டம்னு பேர். பால காண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். இது இருக்கா? மகாபாரதத்துல எப்படி பிரிச்சிருக்காரு தெரியுமோ வியாசர்? பர்வ, ஆதி பர்வ, சபா பர்வ, வன பர்வ இருக்கா? பாதுகா சஹஸ்ரத்துல தேசிகன் எப்படி பிரிச்சிருக்காரு தெரியுமோ? 32ங்கிற நம்பரை பத்ததியா பிரிச்சிருக்கார். சித்திர பத்ததி, துவந்த்வ பத்ததி, 32ன்னு பிரிச்சிருக்காரு. ஏன்னா 32 is a very beautiful number. 1 power 1 plus 2 power 2 plus 3 power 3 is equal to 32. 1 power 1 is எவ்வளோ? 1. 2 power 2 4. 4 plus 1 5. 3 power 3 27. 3 power 3 is 27. 27 plus 5 32. So x power x plus y power y plus z power z, அதுதான் 32 ஆயிடுதா? And it is also another number where you can derive like this: 2 power 4 plus 4 power 2. 2 power 4 எவ்வளோ? 16. 4 power 2 16 plus 16 32. So this is x power y plus y power x. The first number to come like this. 32ங்கிற நம்பர் ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால தான் பிரம்ம வித்யாக்கள் 32. நம்மளாம் கணித சாஸ்திரம் கணபாடிகள்னு சொல்லுவா. கணிதத்தை நம்புறவா, மேத்ஸை நம்புறவா. அந்த 32 பத்ததின்னு பேரு. இந்த லக்ஷ்மி சஹஸ்ரத்துல தாயாரை கொண்டாடுற இந்த சஹஸ்ரத்தை ஸ்தபகம்னு பிரிச்சிருக்கு. ஸ்தபகம்னா மாலை. தாயாருக்கு 25 சாப்டரும் 25 மாலை. அதுல ஒரு சாப்டர், ஒரு மாலைக்கு நக்ஷத்திர ஸ்தபகம்னு பேரு. 27 நட்சத்திரங்களும் தாயார் தான் இருக்கா அப்படின்னு ஒரு ரொம்ப அழகா ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த நட்சத்திர பத்ததி. அதெல்லாம் எழுதுறது ரொம்ப கஷ்டம் சம்ஸ்கிருதத்துல. சில கவிகள் தான் அதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. எங்க ஆச்சாரியன் ஸ்ரீவத்சாங்காச்சார் ரொம்ப அழகா எடுப்பார். அவ்வளவு அழகா எடுத்திருக்காருன்னு. அதனால சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், எவள் ஒருவள், இதையெல்லாம் அழகா கோத்து. ஆர்திரா நட்சத்திரம், உத்தரட்டாதி, உத்தரம், ஜேஷ்டா, சதயம், ஆயில்யம், எல்லா நட்சத்திரத்தையும் ஒரு மாலையா போட்டு இருக்கவளுக்கு ஹேமமாலினின்னு பேர். புரியுறதா? ஹேமமாலினியா இருந்தா என்ன? அதனால்தான் அவ ஸ்டார். அதனால ஹேமம் ச பர்வதம் திவ்யம் சந்திரார்க்க கிரக பூரிதம் தாரயாமி தரா பூத்வா வேதசஹா ஸ்திதே சித்தயே புஷ்டாவமாம் புராதேன விரிஞ்சோ ஹேமமாலினீம் அப்படின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த தாயார். ஆச்சா, 14வது ரிக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரிக். எப்பவுமே இந்த லாஸ்ட் ஓவர்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. தாம ஆவக ஜாதவேதோ, ஜாதவேதனே. ஜாதவேதன்னா அக்னியே, அக்னிக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பெம்மானே. ஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினி, as discussed in the previous chapters. இல்லையா? அனபகாமினி ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா? அனபகாமினி வந்தவள் என்னை விட்டு போகக்கூடாது. யஸ்யாம் ஹிரண்யம் பிரபூதம் காவோ தாஸ்ய அஸ்வா ந விந்தேயம் புருஷானகம். இதுவும் 2வது மந்திரத்துல வந்துடுத்து. யஸ்யா ஹிரண்யம், யஸ்யாம் ஹிரண்யம், எனக்கு ஹிரண்ய கோல்டு முதலான செல்வங்கள். பிரபூதம் காவோ, காவோன்னு சொன்னா பசு, பசுக்கு சம்பந்தமான பால், தயிர் முதலானவை. தாஸ்யோ வீட்டுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள், என் வேலைக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள். அஸ்வ வாகனங்கள், குதிரைன்னு சொல்லிட்டா வாகனங்கள். ந விந்தேயம் நான் பிரார்த்திக்கின்றேன். விந்தேயம் புருஷான் அகம், அப்பேற்பட்ட தாயே எனக்கு அனுகிரகம் செய்வாய். 15வது ரிக்கா எடுத்தா. அதனால்தான் இந்த 15 ரிக்கோட சாரம் தான் ஸ்ரீ சூக்தம். யசுச்சி பிரயதோ பூத்வா ஜுஹுயாதாஜ்யம் அன்வகம் ஸ்ரீயா பஞ்சதசர்ச்சம் ச. பஞ்சதசர்ச்சம் ச 5 10 15 ரிக்குகளால் ஸ்ரீகாமஹா சததம் ஜபேத். யாரெல்லாம் வெவ்வேறு விதமான தனத்தை ஆசிரிக்கிறாளோ. தனம் need not be only in the form of cash. First of all, we were never a cash dependent civilization. We were always into barter system. தானே, நெல்லை கொடுத்தா இது வாங்குறது. அப்படிதான் பொருளாக, தனதானிய பொருளாக எவள் ஒருவள் அனுகிரகம் செய்பவளோ.
அப்பேற்பட்ட ஸ்ரீகாமஹா சததம் ஜபேத். ஆனா ஸ்ரீ என்கின்ற அந்த ஆசை, தனமானது, ஐஸ்வர்யம், இகலோக சௌக்கியம், ஆத்ம ஞானம், கைவல்யம், அக்ஷரகதிம், பரமம் பதம் வா, மோட்சத்தையும் கொடுக்க வல்லது. அப்பேற்பட்ட 3 விதமான பலன்களை கொடுக்கக்கூடியவள் ஐஸ்வர்யம், அக்ஷரகதிம், பரமம் பதம் வா. அதனால சம்சிருத்யக்ஷர அக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் அப்படின்னு தேசிகன் எடுக்கிற, ஆளவந்தார் எடுக்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த தாயாருடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். அப்பேற்பட்ட தாயாருடைய அனுகிரகம் எப்போது கிட்டும்? நாம் நல்லதையே மனதில் நினைத்தார். அதனால இப்ப ஸ்ரீசுக்தம் கேட்டாச்சு, லீலா விபூதியோ நித்திய விபூதியோ எதுவாக இருந்தாலும் தாயாருடைய அனுகிரகம் இருக்கும் என்று சொல்லி, நீங்க அத்தனை பேரும் வந்ததற்கு பல்லாண்டு பாடி, குற்றம் செய்திருப்பின் பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்து, நல்ல கோட்பாட்டுலகங்கள் முன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் ஷடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டவெண்டீர் மக்களே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिन्महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. नमस्कार.